ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம குட்டீஸோட ஸ்கூலில் கிறிஸ்மஸ் பார்ட்டி வச்சுருந்தாங்க, அதுக்கு போயிருந்தேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நான் இங்கே ஆஃப்ரிக்காவில் கேமரூன்கிற கண்ட்ரி துவாலாங்கிற சிட்டியில் இருக்கேன். இங்கேருந்து ஆஃப்ரிக்கா பற்றின நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆராதனா ஆர்த்திகா படிக்கிற ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கேமரூன் நேஷ்னல் ஸ்கூல் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் ஸ்கூல், அதாவது ஃப்ரெஞ்சும் கற்றுக் கொடுப்பாங்க, இங்கிலீஷும் கற்றுக் கொடுப்பாங்க. ஸ்கூல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்வே. அந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் இவங்க தான். இந்த மேடம் பேர் எஸ்தர். ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் 4-5 பேர் இவங்களை வெல்கம் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க வரும்போதே டான்ஸ் ஆடிட்டு தான் வருவாங்க. இது இங்கே உள்ள ஒரு வகையான கல்ச்சர். ஃபங்க்ஷன் கரெக்டாக 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஊரில் நம்ம ஸ்கூலில் எப்படி எல்லாமே கடவுள் வணக்கத்தோடு ஆரம்பிக்கிறோமோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ப்ரேயர். ஆனால் இவங்க வாசிக்கிறது பைபிளில் சில வாசகங்கள் எடுத்து அதை சொல்லிட்டு இருக்காங்க. Béni sois-tu pour tous les nobles parents que tu nous as donnés. Béni sois-tu pour tout le travail parcouru en ce trimestre à la fin. Béni sois-tu pour les enseignants que tu donnes encore force, courage. ப்ரேயர் முடிஞ்ச உடனே நேஷ்னல் ஆந்தம் பாடுறாங்க. இப்போ நீங்கள் கேட்டது கேமரூனோட நேஷ்னல் ஆந்தம் தான். நேஷ்னல் ஆந்தம் பாடி முடித்தோடனே நமக்கு எல்லாருக்குமே ஸ்கூல் சாங்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி கேட்வே ஸ்கூலுக்கும் ஒரு ஸ்கூல் சாங். இப்போ நீங்கள் கேட்டது அதுதான். பாட்டெல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலில் மார்ச் பாஸ்ட் போவாங்க பார்த்தீங்களா, ஸ்போர்ட்ஸ் டே அதுக்கெல்லாம். அதே மாதிரி இங்கே வந்து எல்லா பிள்ளைங்களும் மார்ச் பாஸ்ட் வருவாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த குழந்தைங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறாங்க. இப்போ வர பிள்ளைங்க ப்ரீ நர்சரிக்கும் கீழே, அதாவது ப்ளே குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லோரும், அந்த குட்டீஸ் எல்லாருமே லைனில் வர தெரியலை. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஜாலியாக அவங்க ஆளுக்கு ஒரு சைடு போயிட்டு இருந்தாங்க. சில பேர் அம்மா அப்பாவை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு இருந்தாங்க. கூட்டத்தில் எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு தான். அதே மாதிரி இவங்க தலையில் க்ரௌன் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் மேக் பண்ணதே. இந்த செலிப்ரேஷனுக்காக எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, நர்சரிக்கு மட்டும். இப்போ வர கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்த்திகா படிக்கிற நர்சரி 1, அவன் நர்சரி 1B கிளாஸு. இப்போ வரா பாருங்கள் ஆர்த்திகா. நம்மளை திரும்பி பார்க்கவே இல்லை. நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காருங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தா நான் ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்துருந்தேன். அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. டீச்சர்ஸுமே நிறைய எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி க்ரௌனு அப்புறமா க்ரீட்டிங் கார்டு மாதிரிலாம் அவங்களே க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ வர கிளாஸு நம்ம ஆராதனாவோட கிளாஸு. அவள் ப்ரைமரி கிளாஸ் 1B. நம்ம ஊரில் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜின்னு சொல்கிற மாதிரி இங்கே ப்ரீ நர்சரி, நர்சரி 1, நர்சரி 2ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை வந்து ப்ரைமரி 1 சொல்லுவாங்க. ஆராதனா ஆர்த்திகா படிக்கிற கேட்வே ஸ்கூலில் கிளாஸ் 6 வரைக்கும் இருக்குது. நம்மலாம் 10th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இவங்களுக்கு கிளாஸ் 6ல் ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். இந்த பசங்கள்லாம் பெரிய பசங்க. இவங்கெல்லாம் கிளாஸ் 4, 5, 6 அந்த மாதிரி படிக்கிற பசங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து மார்ச் பாஸ்ட் ரொம்பவே நீட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மார்ச் பாஸ்ட் எல்லாம் முடிஞ்ச உடனே ப்ரோக்ராம்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த டைம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இல்லை, கொஞ்சமாக செலக்டிவாக தான் வச்சுருந்தாங்க. இந்த கண்ட்ரியில் ஒரு பழக்கம் இருக்குது. முன்னாடி வந்து ஒரு துணி போட்டு காசு போடுறதுக்கு ஒரு பக்கெட் வச்சுருவாங்க. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் போய் அதில் காசு போடலாம். அதே மாதிரி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சட்டையிலையும் போய் காசெல்லாம் குத்தி விடுவாங்க. அந்த மாதிரி பழக்கமும் இருக்குது.
இந்த டைம் நர்சரி கிளாஸ் எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ப்ரைமரியில் பார்த்தீங்கன்னா பெரிய கிளாஸ் பசங்க தான் 1-2 பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. போன வருஷம் வரைக்கும் 2 நாள் வச்சுருந்தாங்க. அதாவது ஃப்ரைடே வந்து நர்சரிக்கு நடக்கும், அதே மாதிரி சாட்டர்டே வந்து ப்ரைமரிக்கு நடக்கும். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், எல்லா கிளாஸ்க்குமே ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி ஆராதனா கிளாஸ்க்கெல்லாம் ப்ரோக்ராமே இல்லை. ஸோ அவளுக்கு ஒரே கவலை. ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே சாண்டா கிளாஸ் மாதிரி நிறைய பேர் வேஷம் போட்டு வந்து உட்காந்துருக்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்வீட்ஸ் கொடுக்குறது, பிஸ்கெட்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பார்ட்டி கிறிஸ்மஸ்க்குங்கிறனால ஆப்வியஸாக எல்லாமே வந்து கிறிஸ்மஸ் பற்றின பாட்டு, ஜீசஸ் பற்றின பாட்டு, இந்த மாதிரி தான் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் இருந்தது. இது கூட ஒரு கிளாஸோட சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து நம்ம ஆர்த்திகாவோட பெர்ஃபார்மன்ஸ். நம்மளை பார்த்ததும் ஒரே சிரிப்பு. Le cadeau, d'accord? Enchanté! La cloche claire résonne fort! La bonne nouvelle est là! La bonne nouvelle est là! La bonne நம்ம ஆர்த்திகாவுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ரைம்ஸு, ஒரு இங்கிலீஷ் ரைம்ஸு, அப்புறம் குட்டியாக ஒரு டான்ஸு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபவுண்டரை வந்து பேசுகிறதுக்கு கூப்பிட்ருந்தாங்க ஸ்டேஜுக்கு. அவங்க போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறமா தான் பேச ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் விஷஸ் அப்புறம் நியூ இயர் விஷஸ் தான் சொன்னாங்க. நம்ம ஊரில் எப்படி குவார்ட்டர்லி ஹாலிடே, ஹாஃபலி ஹாலிடே வருதோ அதே மாதிரி இங்கே வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடே குவார்ட்டர்லி மாதிரி, அதுக்கடுத்து வர ஈஸ்டர் ஹாலிடேஸ் வந்து ஹாஃபலி ஹாலிடே மாதிரி வரும். அடுத்ததாக பெரிய கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் ஒரு சாங் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா பாடினாங்க. ஸோ வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் அவங்க நெத்தியில் எல்லாம் காசு வச்சுட்டு வந்தாங்க. நம்ம ஊர்லலாம் முன்னாடி கரகாட்டம் ஆடுறவங்களுக்கெல்லாம் சட்டையில் போய் காசு குத்தி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபவுண்டர் டான்ஸ் ஆடும்போதே நிறைய பேர் போய் அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு வந்தாங்க. ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸும் அப்புறம் கூல் ட்ரிங்க்கும் கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கூல் ட்ரிங்க் வந்து ஒரு சின்ன சைஸ் பாட்டிலில் கூல் ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க. எப்போவும் பார்த்திங்கன்னா லஞ்சு வந்து ரெடி பண்ணுவாங்க. கொஞ்சமாக ரைஸு, ஒரு எக்கு, அப்புறம் ஒரு சிக்கன் பீஸு, அப்புறம் வந்து ஸ்வீட் பை ஏதாவது வச்சு ஒரு பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க எப்போவும். ஆனால் இந்த வாட்டி எல்லாமே ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டாங்க ஸ்கூலில். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஆர்த்திகா கிளாஸ்க்கு தான் போனேன். ஆர்த்திகாவை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு. அப்போ தான் வந்து சாண்டா கிளாஸு அவங்களுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஆர்த்திகாவுக்கும் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்து முடித்த உடனே அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் போய் பார்க்கும்போது அவள் அழுதுட்டு இருந்தா, என்னை காணோம் அப்படின்னு சொல்லி. கிஃப்ட்டு கூடவே கொஞ்சம் ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்டு, ஜூஸ் பேக்கெட்டு இதெல்லாம் ஒரு கவரில் போட்டு குட்டீஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வேலையாக கிஃப்ட்டு பிரிக்கிற வேலை தான். ஏன்னா நர்சரிக்கு மட்டும்தான் கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கணும், ப்ரைமரிக்கு வாங்கி கொடுக்க தேவையில்லை.
ஆராதனாக்கு ஒரே ஆர்வமாக இருந்துச்சு. எனக்கு கிஃப்ட் இல்லை, அவளுக்கு மட்டும் என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி என்ன தான் வாங்கியிருக்கீங்கன்னு பார்ப்போன்னு அவள் தான் ரொம்ப ஆர்வமாக எடுத்து பார்த்துட்டு இருந்தா. இப்படி 2 பேரும் சண்டை போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் பார்த்து 2 பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஒரு gift வாங்கணும்னு சொல்லி வாங்கினோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு 2 பேருக்குமே வந்து பொம்மையாக வாங்கி கொடுத்தாச்சு. சரி, இதுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கனால பர்த்டேக்கு அவங்க கேட்ட மாதிரி வாங்கி கொடுத்துடலான்னு அதை வாங்கி கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உண்டியல் தான். நம்ம ஏடிஎம் மிஷின் மாதிரி நம்ம பைசா வச்சா அப்படியே உள்ளே போகும். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். நம்ம ஊர்லேயே முன்னாடியே வந்துடுச்சு. இங்கே இப்போ தான் நாங்கள் பார்த்தோம். சரி, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம ஏடிஎம்மில் பின் நம்பர் போடுற மாதிரி நம்பர் போட்டால் ஓப்பன் ஆகும். சேஃப்டி லாக்கர் மாதிரி இருக்குது. அந்த நம்பரை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நோட் இப்படி விடும்போது அதுவே வந்து உள்ளே இழுத்துக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த கிஃப்ட்டு. எப்போ பார்த்தாலும் உள்ளே போட, அப்புறம் ஓப்பன் பண்ண, உள்ளே போட, ஓப்பன் பண்ண, அது வாய் இருந்தால் கூட அழுது இருக்கும். அத்தனை டைம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்க ஸ்கூலில் செஞ்சு கொடுத்த கிஃப்ட் கார்டு. இதுலேயே நம்ம காயின்ஸ் கூட போட்டுக்கலாம். உண்டியலில் இருக்க மாதிரி மேலே அந்த ஸ்பேஸுமே கொடுத்துருந்தாங்க. இந்த கிஃப்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆஃப்ரிக்கா பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.